பாகிஸ்தான் போகும் ரஷ்யாவின் S-400 இந்தியாவால் இனி தாக்க முடியாது. துருக்கியால் புது பிரச்சனை. நம் நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் நடந்தது. நம் நாட்டை தாக்க முயன்ற பாகிஸ்தானின் ட்ரோன் ஏவுகணைகள், போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்ததில் ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கிய வான்வழி பாதுகாப்பு அமைப்பான S-400 முக்கிய பங்காற்றியது. இதனால்தான் பாகிஸ்தானால் நம்மை தாக்க முடியவில்லை. இந்த நிலையில்தான் துருக்கி மூலமாக ரஷ்யாவின் S-400 அமைப்பு பாகிஸ்தான் செல்ல வாய்ப்புள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. இது நடக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானை நம்மால் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்த முடியாத சூழல் வரலாம். இதனால் இந்தியா உடனடியாக சுதாரிக்க வேண்டும். மேலும் துருக்கியின் வழியாக ரஷ்யாவின் S-400 ஏவுகணை எப்படி பாகிஸ்தான் செல்ல வாய்ப்புள்ளது என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நம் நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நம் நாடு கையில் எடுத்தது. பாகிஸ்தானுக்கு கடும் பதிலடி கொடுத்தது. நம் நாட்டின் பிரம்மோஸ் உட்பட பல ஏவுகணைகள் சீறி பாய்ந்து பாகிஸ்தானை சிதைத்தது. 9 பயங்கரவாத முகாம்கள், பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள், இராணுவ தளங்கள் உள்ளிட்டவை அழிக்கப்பட்டது. நம் நாடு தொடுத்த அதிரடி தாக்குதலில் கதறிய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்காக நம்மிடம் சரணடைந்தது. இதனை அடுத்து இரு நாடுகளின் மோதல் முடிவுக்கு வந்தது. முன்னதாக பாகிஸ்தானும் நம்மை தாக்க முயன்றது. பாகிஸ்தானும் நம் நாட்டை குறிவைத்து ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை அனுப்பியது. இவை அனைத்தும் வானில் இடைமறித்து தாக்கி அழிக்கப்பட்டன. பாகிஸ்தானின் இந்த தாக்குதலில் இருந்து நம் நாடு தப்பிக்க முக்கிய காரணம் S-400 வான் பாதுகாப்பு சிஸ்டம் தான். இது ரஷ்யாவின் தயாரிப்பாகும். நம் நாட்டில் இது சுதர்சன சக்ரா என்று அழைக்கப்பட்டு வருகின்றது. பாகிஸ்தான் நம் நாட்டை நோக்கி ஏவிய ஏவுகணை, ட்ரோன்களை இந்த S-400 ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் தான் இடைமறித்து தாக்கி அழித்தது. அந்த வகையில்தான் தற்பொழுது பாகிஸ்தானுக்கு நம் நாடு பயன்படுத்தும் ரஷ்ய தயாரிப்பான S-400 வான்வழி பாதுகாப்பு சிஸ்டம் கிடைக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் துருக்கிதான். அதாவது துருக்கி நேட்டோ அமைப்பில் உள்ளது. இதில் அமெரிக்காவும் உள்ளது. அது மட்டுமின்றி தற்பொழுது துருக்கி அமெரிக்காவுடன் உறவை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. தற்பொழுது அமெரிக்காவிடமிருந்து 5ஆம் தலைமுறை விமானமான S-35 வாங்க துருக்கி முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக துருக்கி அதிபர் தயீப் ஏர்டோகன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடன் பேசியுள்ளார். சமீபத்தில் கனடாவில் நடந்த G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் இருவரும் பேசினர். ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது. அது என்னவென்றால், பாதுகாப்பு துறையை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா ஒரு நிலைப்பாட்டை கடைபிடிக்கப்படுகின்றது. பாதுகாப்புத்துறை சார்ந்த ஆயுதங்களை அமெரிக்காவிடம் பெற விரும்பும் நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து இராணுவ தளவாடங்களை வாங்கக்கூடாது என்பதுதான். குறிப்பாக நேட்டோ நாடுகள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடு. ஆனால் அதையும் மீறி துருக்கி ரஷ்யாவிடமிருந்து S-400 வான்வழி பாதுகாப்பு சிஸ்டமை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. இந்த ஒப்பந்தம் கடந்த 2017ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது. நம் நாட்டை போல் ரஷ்யாவிடமிருந்து S-400 வான்வழி பாதுகாப்பு அமைப்பை வாங்கி வைத்துள்ளது துருக்கி. துருக்கியிடம் 2 S-400 வான்வழி பாதுகாப்பு சிஸ்டம் உள்ளது. இப்போது அமெரிக்காவிடமிருந்து F-35 ரக போர் விமானங்களை துருக்கி வாங்க முடிவு செய்துள்ளது. இதற்கு ரஷ்யாவிடமிருந்து வாங்கி வைத்திருக்கும் S-400 வான்வழி பாதுகாப்பு அமைப்பு பிரச்சனையாக உள்ளது. இதனால் இந்த S-400 வான்வழி பாதுகாப்பு அமைப்பை துருக்கி விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீண்ட காலமாக நல்ல உறவு உள்ளது. இப்போது நம் நாட்டிடம் பாகிஸ்தான் அடியும் வாங்கியுள்ளது. இதனால் ரஷ்யாவின் S-400 வான்வழி பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தானிடம் விற்பனை செய்துவிட்டு அமெரிக்காவிடமிருந்து F-35 ரக போர் விமானங்களை பெற துருக்கி முடிவு செய்துள்ளது. இது நடக்கும் பட்சத்தில் இந்தியா, துருக்கி இடையேயான மோதல் இன்னும் அதிகமாகும்.